அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டேனாவே ரொம்ப ஃபாஸ்ட்டா பரபரப்பா போகும்ன்னு பார்த்தா, இந்த சண்டே என்னவோ ரொம்ப டல்லா தாங்க போச்சு. காத்தால நாஸ்டா பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்ல. சரி கையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உரிச்சு வச்சிரலான்னு சொல்லிட்டு, அரிசிய தண்ணீல ஊற வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு டிவி பார்த்துட்டே அப்படியே உரிச்சிட்டு இருந்தேன். கூடவே சுமையா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவ புது டப்பால ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தா. அவ டப்பால வைக்கிறதுக்கு வச்சு ஏத்துனா, சரி நம்ம வெளிய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அரிசி உலையில போட்டுட்டு கறிய எடுத்துட்டு பார்த்தா அதிகமா இருந்தது. சரி 2 டைமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சால்னா வச்சுக்கலாம், பீஃப் சால்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சால்னாக்கு உண்டான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் குக்கர வச்சு எண்ணெய் போட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு, வெங்காயத்த போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் அரைச்சு போட்டுட்டு, கறிய போட்டுட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், கொத்தமல்லி தூள்லாம் போட்டு ஒரு 5, 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, தயிர், அப்புறம் தேங்காவெல்லாம் அரைச்சி விட்டுட்டு சால்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்படி தான் எங்களோட சண்டே ஹேப்பியா போச்சு. தேங்க்யூ.